இந்தியான் வகுப்புல நாங்க என்ன பார்க்க போறோம்டா, இந்த கிழமை நாட்கள் இருக்குதானே, இந்த கிழமை நாட்களை நாங்க டெய்லி யூஸ் பண்ற சிங்கள வாக்கியங்கள்ல எப்படி பாவிக்கிறன்றத பார்க்க போறோம். இப்ப அதுல பாருங்க, முதலாவது திங்கக்கிழமை. இந்த திங்கக்கிழமைய நாங்க சிங்களத்துல சந்துதா சந்துதா என்று சொல்லுவோம். சந்துதா. செவ்வாய்க்கிழமையண்டா அங்கஹருவாதா. அங்கஹருவாதா. உச்சரிப்பு முக்கியம். அங்கஹருவாதா. அதே புதன்கிழமையண்டா பதாத. பதாத. அதே வியாழக்கிழமையண்டா பிரஹஸ்பதிண்டா. 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 அப்ப உச்சரிப்பு முக்கியம். அடுத்த பாருங்க, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைக்கு சிக்குராதா. சிக்குராதா. சனிக்கிழமைக்கு செனசுராதா. செனசுராதா. இலேஸ்வரம். செனசுராதா. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைக்கு இரிதா. இரிதா. இரிதான்னு சொல்லும். அப்ப திங்கக்கிழமையண்டா சந்துதா, செவ்வாய் அங்கஹருவாதா, புதன் பதாதா, வியாழன் பிரஹஸ்பதிண்டா, வெள்ளி சிக்குராதா, சனி செனசுராதா, ஞாயிறு இரிதா. இதே மாதிரி மாதங்கள். இந்த மாதங்கள் நாங்க இங்கிலீஷ்ல தை மாதத்துக்கு ஜனவரி என்று சொல்லுவோம். அதே மாதிரிதான் சிங்களத்திலையும் வரும், கொஞ்சம் சேஞ்சோட. அப்ப எப்படி வரும்டா ஜனவாரி. ஜனவாரின்னு சொல்லுவோம். ஜனவரி ஜனவாரி அவ்வளவுதான். மாசி மாதம். அப்ப பெப்ரவாரி. பெப்ரவாரி என்று வரும். பங்குனி மார்த்து. மார்த்து என்று வரும். சித்திரை ஏப்ரல். ஏப்ரல். சரி, ஏப்ரல். அதே மாதிரி வைகாசி மாதம் மெய். மெய். அதே மாதிரி ஆனி மாதம் ஜூனி. ஜூனி என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஆடி மாதத்துக்கு ஜூலி. ஜூலி என்று சொல்லுவோம். ஆவணி மாதத்துக்கு அகோஸ்து. அகோஸ்து என்று சொல்லுவோம். புரட்டாதி மாதம் செப்டம்பர். செப்டம்பர் என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஐப்பசி மாதத்துக்கு அக்டோபர். அக்டோபர். கார்த்திகை. கார்த்திகை மாதத்துக்கு நவம்பர். நவம்பர். அதே மாதிரி மார்கழி மாதத்துக்கு டெசம்பர். டெசம்பர் என்று சொல்லுவோம். அப்ப இது அப்படியே என்ன இங்கிலீஷ் இத கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிருக்கு. ஓகே. அதே மாதிரி ஸ்போக்கனுக்கு தேவையான இந்த இன்று. இந்த இன்று என்றதுக்கு சிங்களம் அத. அத. இன்று அத. நேற்று ஈயே. ஈயே. நேற்று ஈயே. நாளை ஹெட்ட. ஹெட்ட. அப்ப அத ஈயே ஹெட்ட. அதே மாதிரி இப்ப முந்த நாள் சொல்லுவோம் தானே, நேற்றைக்கு முதல் நாள் என்ன, நேற்று முன்தினம். அப்ப நேற்று முன்தினம் என்று சொல்ல போறோம்ட்டா பெரேதா. பெரேதான்னு சொல்லுவோம். பெரேதா. அதே மாதிரி நாளை மறுதினம் வேண்டா, நாளைக்கு அடுத்த நாள். நாளைக்கு அடுத்த நாள். நாளை மறுதினம். இதுக்கு அனித்தா. அனித்தா என்று சொல்லுவோம். அனித்தா. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேட்டர்னும் தெரிஞ்சிருக்கணும். இப்ப போன என்று சொல்லுவோம் தானே, போன மாதம், போன கிழமை அப்படி சொல்லுவோம் தானே. அந்த போனன்றதுக்கு கிய. கிய. கியான்னு சொல்லக்கூடாது. கியாண்டா அது என்ன, போனார் போனேன் அந்த மீனிங். இது போன என்ன. அப்ப அதுக்கு கிய என்று சொல்லுவோம். கிய. அதே மாதிரி அடுத்தன்றதுக்கு லபன. அடுத்தண்டா லபன. லபன. அடுத்த மாசம், அடுத்த நாள் அப்படி சொல்லுவோம் தானே. அப்ப அடுத்த மாசம் லபன மாசம் ரெண்டு பேர். அதே மாதிரி இந்த 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 மாசம் மே மாசம். மே என்று சொல்லுவோம். அப்ப இந்த என்ன, மே. இதுகளும் முக்கியம். சரியா? அப்ப போனண்டா கிய, அடுத்தண்டா லபன, இந்தண்டா மே. இப்ப நாங்க வாக்கியங்களை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கு என்ன கிழமை, இன்றைக்கு என்ன கிழமை, என்ன இன்றைக்கு என்ன நாள், என்ன நாள். அப்ப இன்றைக்கு என்ன நாள்னு கேட்கறதுக்கு நீங்க சிம்பிளா கேட்கலாம், அத கவதாது. அத கவதாது அப்படி கேட்கலாம். அப்ப கவதாத என்றது எப்போது என்ற மீனிங் தான். அப்ப இன்றைக்கு எப்போது என்ற மீனிங்ல அது வருது. இன்றைக்கு என்ன நாள் என்று கேட்க போற மாட்டோம். அத கவதாது என்று கேட்டா சரி. அப்ப அத கவதாத.
அத கவதாத. அப்ப இதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. இன்னைக்கு புதன்கிழமை. இன்னைக்கு புதன்கிழமைன்னு சொல்ல போறீங்கடா. அத புதன்கிழமைக்கு பாத்தனாங்க என்ன பதாதா பதாதா. அப்ப அத பதாதா. இன்னைக்கு புதன்கிழமை ரெண்டு பேர். இப்ப நேற்று என்ன கிழமை ரெண்டு கேட்க போறீங்கடா. நேற்று என்ன கிழமை? அப்ப எப்படி கேட்கலாம்? நேற்று என்றதுக்கு படிச்சனாங்க ஈயே ஈயே. அப்ப எப்போது என்ற மீனிங்லான்னு இது வரப்போகுது. அப்ப நேற்று எப்போது? அப்ப ஈயே கவதாத. ஈயே கவதாத ரெண்டு கேட்டீங்கன்னா சரி. ஈயே கவதாத. நேற்று என்ன கிழமை? நேற்று வெள்ளிக்கிழமைன்னு சொல்ல போறீங்கடா. நேற்றுக்கு ஈயே சாரி ஈஏன்னு வரணும் என்ன ஈஏ. ஈஏ வெள்ளிக்கிழமைக்கு என்ன சிக்குராதா. அப்ப ஈஏ சிக்குராதா. ஈஏ சிக்குராதா. இப்ப நேற்று வெள்ளிக்கிழமை ஈஏ சிக்குராதா. நாளைக்கு என்ன கிழமைன்னு கேட்க போறோம். நாளைக்கு என்ன கிழமை? இப்ப நாளைக்குண்டா என்ன ஹெட்ட ஹெட்ட. அப்ப கவதாத கவதாத கெட்ட கவதாத. நாளைக்கு என்ன கிழமை? கெட்ட கவதாத. இப்ப நாளைக்கு சனிக்கிழமை என்று சொல்ல போறீங்கடா. நாளைக்கு சனிக்கிழமை. அப்ப சனிக்கிழமைக்கு என்ன செனசுராதா. சரி, இதுல செனசுராதான்னு வரணும். சிக்குராதா வெள்ளிக்கிழமை. இது செனசுராதா. செனசுராதா. சரியா? செனசுராதா. அப்ப செனசுராதா. அப்ப நாளைக்கு சனிக்கிழமைடா. ஹெட்ட செனசுராதா ரெண்டு பேரும். இதே மாதிரிதான் எல்லா பேட்டர்ன்ஸ். அப்ப உங்களுக்கு அந்த கிழமைகள் ஞாபகம் இருந்துச்சுண்டா சரி. ஓகேயா? இப்ப நீங்க போன கிழமை எங்க போனீங்க? நீங்க போன கிழமை எங்க போனீங்க? அப்படி நாங்க கேட்க போறோம்டா. நீங்க ஓயா போன கிழமை. அப்ப கிழமைக்கு சத்திய. சரியா? சத்திய. அப்ப கிய சத்தியே போன கிழமை. கிய சத்தியே போனண்டா படிச்சோம் கிய சத்தியே கிழமை. எங்க கொஹேத கொஹேத. எங்கேண்டா கொஹேத. எங்கேண்டா கொஹேத. போனீங்க. அப்ப போனீங்கன்றது அந்த காலம் தானே. அப்ப கியா இது கேள்வி சொல்லோட வந்தபடியா. கேள்வி சொல்லது கொஹேத. இப்ப கொஹேத வந்தபடியா நீங்க ஏ சவுண்ட்ல முடிக்கணும். கியே கியே. அப்ப ஒயா கியசத்தியே கொஹேத கியே ரெண்டு கேட்டு விட்டீங்கன்னா சரி. அப்ப நீங்க போன கிழமை ஒயா கியசத்தியே எங்க கொஹேத போனீங்க கியே. அவ்வளவுதான். இப்ப நான் போன கிழமை வவுனியாக்க போனேன். நான் போன கிழமை வவுனியாக்க போனேன். அப்ப எப்படி வரும்? நான் மம மம போன கிழமை கிய சத்தியே கிய சத்தியே வவுனியா. வவுனியாக்கு வவுனியாவ என்று சொல்லுவோம். அப்ப வவுனியாவ கியா போனேன் கியா. மம கிய சத்தியே வவுனியாவ கியா ரெண்டு பேரும். இப்ப ஒரு ஆள் கேட்கிறார் நாளைக்கு எங்க போறீங்க? நாளைக்கு எங்க போறீங்க? அப்ப என்ன வேற ஹெட்ட கொஹேத எங்க போறீங்க. அப்ப நிகழ்கால பெட்டன் தானே. அப்ப எண்ண பாவிக்கணும். அந்த எண்ணவுக்கு ஏ சேர்த்து விட்டவன்டா எண்ணே ரெண்டு வேற எண்ணே. அப்ப ஹெட்ட கொஹேத எண்ணே ஹெட்ட கொஹேத எண்ணே ஹெட்ட கொஹேத எண்ணே என் வராது கொஹேத எண்ணே. அப்ப கெட்ட கொஹேத எண்ணே. நாளைக்கு எங்க போறீங்க? நாளைக்கு கிளாஸ் இருக்குது என்று சொல்ல போறீங்க. நாளைக்கு கிளாஸ் இருக்குது. அப்ப நாளைக்குண்டா என்ன ஹெட்ட ஹெட்ட. கிளாஸ் கிளாஸ் இங்கிலீஷ் வேர்ட் அல்லோ. அப்ப கிளாஸ் எக்க எக்க சேர்க்கணும். அப்ப கிளாஸ் எக்க கிளாஸ் எக்க. அப்ப கெட்ட கிளாஸ் எக்க இருக்குது தியனவா தியனவா. ஹெட்ட கிளாஸ் எக்க தியனவா. நாளைக்கு கிளாஸ் இருக்குது. இப்ப நாளைக்கு எங்க போறீங்க? ஹெட்ட கொஹெதையாண்ணி. நாளைக்கு கிளாஸ் இருக்குது. ஹெட்ட கிளாஸ் எக்க தியனவா ரெண்டு பேரும். நீங்க எப்ப வருவீங்க? ஒரு ஆள் கேட்கிறார் நீங்க எப்ப வருவீங்க? அப்ப எப்படி கேட்கலாம்? நீங்க ஓயா ஓயா. எப்பன்றதுக்கு கவத்த 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 என்னே. ஏன் என்னே? என்ன ஏ சவுண்ட் எடுத்துச்சுண்டா என்னே. ஏனண்டா கவத்தன்றது ஒரு வினாச்சொல். இப்ப வினாச்சொல் வரைக்க ஏ சவுண்ட் எடுக்கும். அப்ப ஒயா கவத்த எண்ணே. நீங்க எப்ப வருவீங்க? ஒயா கவத்த எண்ணே ரெண்டு பேரும். இதுக்கு ஒரு ஆள் ஆன்சர் பண்றார்
நான் இந்த மாசம் 6 வாரன். நான் இந்த மாசம் 6 வாரன் என்று சொல்றார். அப்ப நான் மம மம இந்த மாசம் இந்தன்றதுக்கு மே என்று பார்த்தோம். இந்த மே மாசே மாதம் 6 அப்ப 6 என்றதுக்கு வந்து நாங்கள் இந்த பின்னுக்கு வெனிதா என்று செய்வோம். வெனிதா வெனிதா முன்னுக்கு நம்பரை போட்டு விட்டா சரி. அப்ப ஹயவனிதா 6 ஹயவனிதா சரியா. இப்ப 3 என்றா துணவனிதாண்டு வராது, துண்வனிதா என்று வரும். 3 துண்வனிதா, 4 ஹத்தரவனிதா சரி. அப்ப அந்த நம்பரை போட்டுட்டு வனிதா போட்டு விட்டா சரி. இப்ப ஹயவனிதா 6 வாரன் எண்ணம். அப்ப மம மே மாசே ஹயவனிதா எண்ணம் ரெண்டு பேரும். செவ்வாய்க்கிழமை நீங்க வருவீங்களா ரெண்டு ஒரு ஆள் கேக்குறாரு. செவ்வாய்க்கிழமை நீங்க வருவீங்களா? அப்ப செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்தனாங்க அங்கஹருவாதா அங்கஹருவாதா. நீங்க ஓயா வருவீங்களா எனவத எனவத வருவீங்களா எனவத. அப்ப வருவீங்கள் என்றா எனவா அதோட கேள்வியா மாத்திரம். அப்ப த போட்டு விட்டீங்கன்னா சரி. அப்ப இதுல எந்த வினா சொற்களும் இல்லாதபடியா தான் நீங்க இந்த தவ போட்டு கேள்வி ஆக்குறீங்க சரியா. அது ஞாபகம் இருக்கணும். அப்ப அங்கஹருவாதா ஒயா எனவத செவ்வாய்க்கிழமை நீங்க வருவீங்களா ரெண்டு பேரும். இப்ப அதுக்கு ஆன்சர் ஒரு ஆள் பண்ண போறாரு. இல்ல செவ்வாய்க்கிழமையில கிளாஸ் இருக்குது அப்படி சொல்ல போறாரு. இல்ல செவ்வாய்க்கிழமையில கிளாஸ் இருக்குது. அப்ப எப்படி சொல்லலாம்? இல்லையண்டா நே நே. செவ்வாய்க்கிழமையில செவ்வாய்க்கிழமைண்டா உங்களுக்கு தெரியும் அங்கஹருவாதா என்ன. செவ்வாய்க்கிழமையில அங்கஹருவாதா அதோட அந்த இல்லன்றதுக்கு நாங்க ட பாவிப்போம். அப்ப அங்கஹருவாதாட்ட அங்கஹருவாதாட்ட. அப்ப நே அங்கஹருவாதாட்ட செவ்வாய்க்கிழமையில கிளாஸ் இங்கிலீஷ் வேர்டுடியா எக்க சேர்க்கணும். அப்ப கிளாஸுக்கு இருக்குது தியனவா நே அங்கஹருவாதாட்ட கிளாஸுக்கு தியனவா. செவ்வாய்க்கிழமையில கிளாஸ் இருக்குது நே அங்கஹருவாதாட்ட கிளாஸுக்கு தியனவா ரெண்டு போட்டு விட்டீங்கன்னா சரி. ஞாயிறு விடுமுறை தானே, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தானே, லீவ் தானே என்று சொல்லுவேன் தானே. அப்ப அதுக்கு வந்து ஞாயிறண்டா என்ன இரிதா இரிதா. விடுமுறைக்கு வந்து நாங்க நிவாடு என்று பாய்ப்போம். நிவாடு லீவுக்கு வந்து நிவாடு. தானேன்றதுக்கு நே இருதா நிவாடு நே இருதா நிவாடு நே. ஞாயிறு விடுமுறை தானே அந்த தானேன்றதுக்கு நே என்றது பாய்ப்போம். பொறால் சொல்றார் மார்ச் மாசத்துல மழை கூட மழை அதிகம் ஏன்னா மார்ச்ல மழை அதிகம் என்று சொல்ற. அப்ப அந்த இல்லன்றதுக்கு வந்து இங்க நாங்க பாவிக்கிறது வள என்றது பாய்ப்போம் சரியோ. இங்கிலீஷ் இதுதானே மார்ச் மாசம் அந்த மார்ச்ல என்று சொல்லிக இந்த வளன்றத பாய்ப்போம். அப்ப மார்த்து வள. அப்ப மார்ச் மாசத்துல மார்த்து வள மார்த்து வள. மழைக்கு வந்து வெச. அப்ப மார்த்து வள வெச அதிகம்ன்றதுக்கு வேடி. இப்ப மார்த்துவள வெச வேடி. மார்ச்ல மழை கூட. அதே மாதிரி இப்படின்னு சொல்லலாம் என்ன டிசம்பர்ல வெச வேடி டிசம்பர்ல மழை கூட என்ன. அப்படி நீங்க வாக்கியம் உருவாக்கலாம். இப்ப இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து பாவிப்போம். நாளுக்கு நாள் கிழமைக்கு கிழமை மாசத்துக்கு மாசம் வருஷத்துக்கு வருஷம் இப்படி வாக்கியங்கள் பாவிப்போம் தானே. அப்ப அந்த நாளுக்கு நாள் என்று சொல்ல போறோம்டா தவசின் தவசட்ட தவசின் தவசட்ட என்று சொல்லுவார். தவசின் தவசட்ட நாளுக்கு நாள். கிழமைக்கு கிழமை என்று சொல்ல போறோம்டா கிழமைக்கு சத்தியதானே. அப்ப சத்தியன் சத்தியட்ட சத்தியன் சத்தியட்ட கிழமைக்கு கிழமை. மாசத்துக்கு மாசம் என்னன்னு சொல்லுவாங்க மாசென் மாசட்ட மாசென் மாசட்ட மாசென் மாசட்ட மாசத்துக்கு மாசம். அந்த இக்குன்றது இங்க பின்னுக்கு வருது மாசட்ட என்ன. அப்ப மாசென் மாசட்ட அப்படிதான் நீங்க சொல்லணும். இப்ப தவசின் தவசட்ட நாளுக்கு நாள் கிழமைக்கு கிழமை சத்தியன் சத்தியட்ட மாசத்துக்கு மாசம் மாசென் மாசட்ட வருஷத்துக்கு வருஷம் வருஷத்துக்கு வருஷம் என்று சொல்ல போறோம்டா அவருத்தென் அவருத்தட்ட அவருத்தென் அவருத்தட்ட ரெண்டு பேர். இப்ப தவசின் தவசட்ட சத்தியன் சத்தியட்ட மாசென் மாசட்ட அவருத்தென் அவருத்தட்ட ரெண்டு பேர். இப்ப இத வச்சுக்கொண்டு வாக்கியம் உருவாக்க போறோம்டா நாளுக்கு நாள் சிங்களம் நல்லா வருது. இப்ப நாங்க சொல்லுவோம் தானே எனக்கு நாளுக்கு நாள் சிங்களம் நல்லா வருது கதைக்க வருது என்ற மீனிங்ல சொல்லுவோம். நாளுக்கு நாள்
அப்ப என்னன்னு படிச்சோம்? தவசின் தவசட்ட, தவசின் தவசட்ட, சிங்களம் சிங்கள, நல்லா ஹொந்தின் வருது. அப்ப இயலுமா வருதுன்ற மீனிங் தானே. அப்ப புழுவன் வேணவா, புழுவன் வேணவா, சரியோ? அப்ப தவசின் தவசட்ட நாளுக்கு நாள், சிங்களம் சிங்கள, நல்லா ஹொந்தின் ஏழுமா வருதுன்ற மீனிங்ல வருது. அப்ப புழுவன் வேணவா. தவசின் தவசட்ட சிங்கள ஹொந்தின் புழுவன் வேணவா. ரெண்டு பேர். மாசத்துக்கு மாசம் சிலவு கூடுது, சிலவு அதிகரிக்குதுன்னு சொல்லுவான் தானே. மாசத்துக்கு மாசம் சிலவு கூடுது. அப்ப என்னன்னு சொல்லுவான்? மாசத்துக்கு மாசம்டா மாசென் மாசிட்ட, மாசென் மாசிட்ட, சரியா? இந்த சிலவுன்றதுக்கு வந்து வியதம் என்று சொல்லுவான். வியதம், வியதம், சரியா? மாசென் மாசிட்ட வியதம் வெடி வேணவா என்றா அதிகரிக்குது. வெடி வேணவா, வெடி வேணவா. மாசென் மாசிட்ட வியதம் வெடி வேணவா, செலவு கூடுதுன்றதுக்கு வெடி வேணவா. அப்ப மாசென் மாசிட்ட வியதம் வெடி வேணவா ரெண்டு பேரும். இப்ப வேறதுக்கு வேறம் பிசினஸ் வளருது. இப்ப பிசினஸ் வந்து என்ன இம்ப்ரூவ் ஆயிக்கொண்டே போகுது, க்ரோ ஆயிக்கொண்டு போகுது. அப்ப அப்படி சொல்ல போறோம்டா சத்தியன் சத்தியட்ட, சத்தியன் சத்தியட்ட வேறதுக்கு வேற பிசினஸ். அப்ப அது ஒரு இங்கிலீஷ் வேர்ட் தானே. அப்ப பிசினஸ் செக்க, பிசினஸ் செக்க வளருது, அதிகரிக்குது, எல்லாத்துக்கும் வெடி வேணவா, வெடி வேணவா. சத்தியன் சத்தியட்ட பிசினஸ் செக்க வெடி வேணவா, வெடி வேணவா. சத்தியன் சத்தியட்ட பிசினஸ் செக்க வெடி வேணவா ரெண்டு பேரும். இப்ப வருஷத்துக்கு வருஷம் மனுஷர்கள் மாறுறாங்க. அப்ப மனிதர்கள் என்ன? அப்ப அவருத்தென் அவருத்தட்ட, அப்ப அவருத்தென் அவருத்தட்ட. மனிதர்களுக்கு வந்து சிங்களம் மினிசு, மினிசு. இந்த மாறுறதுக்கு வந்து நாங்கள் வெனஸ்வெனவான்னு சொல்லுவோம். வெனஸ்வெனவா. அப்ப அவருத்தென் அவருத்தட்ட மினிசு வெனஸ்வெனவா. மனுஷங்க மாறுறாங்க நாங்க பாவிக்கலாம். அவருத்தென் அவருத்தட்ட மினிசு வெனஸ்வெனவா என்று பாவிக்கலாம். இன்றைக்கு சாப்பாட்டுக்கு முதல் மருந்து போடுங்க என்று சொல்ல போறோம். இன்றைக்கு சாப்பாட்டுக்கு முதல் மருந்து போடுங்க இப்படி நாங்க கதைப்பம் தானே. அப்ப இன்றைக்கண்டா அத, அத சாப்பாட்டுக்கு முதல் கேமட்ட பேர. அப்ப சாப்பாடுன்றதுக்கு கேம, சாப்பாட்டுக்கு கேமட்ட முதலண்டா பேர. அப்ப சாப்பாட்டுக்கு முதல் பெஹெத்த மருந்து, பெஹெத்தண்டா மருந்து தான்ன போடுங்க. அத கேமட்ட பேர பெஹெத்த தான்னு, இல்லாட்டி கண்ண இடுங்க, கண்ணு. அத கேமட்ட பேர பெஹெத்த கண்ணு ரெண்டும் பாவிக்கலாம். இப்ப நாளைக்கு சாப்பாட்டுக்கு பிறகு மருந்து போடுங்க, நாளைக்கு சாப்பாட்டுக்கு பிறகு மருந்து போடுங்க. இப்ப அப்படி பாவிக்க போறோம்டா நாளைக்கு பிறகு பாவிக்க பசு என்று பாவிப்போம். பசு. இந்த பசு பாவிக்க கேமட்ட பசு என்று பாவிக்க மாட்டோம். கேமென் பசு, கேமென் பசு, சரியா? அப்ப ஹெட்ட கேமென் பசு. அப்ப நாளைக்கு சாப்பாட்டுக்கு பிறகு ஹெட்ட கேமென் பசு பெஹெத தான் மருந்து போடுங்க, இல்லாட்டி மருந்து எடுங்க பெஹெத கான் ரெண்டு பேரும். ஹெட்ட கேமென் பசு பெஹெத கான் என்று நாங்க பாவிக்கலாம். இப்ப நாங்க இந்த அதிகாலை, காலை, பகல், மாலை, இரவு இதுகள் வந்து நாங்க தமிழ்ல பாவிப்போம் தானே. அதே மாதிரி சிங்களத்துல வந்து இதுகளை அதிகாலை, அதிகாலை என்றா ஏர்லி, ஏர்லி மார்னிங் என்ன. அப்ப ஏர்லி மார்னிங்க வந்து நாங்க சிங்களத்துல பாந்தர, பாந்தர என்று சொல்லுவோம். பாந்தர, பாந்தர. இப்ப அதிகாலை 4 மணி என்றா பாந்தர ஹத்தராய் என்று சொல்லுவோம். இப்ப காலமை, காலமை என்றா என்ன ஒரு 8 மணி 9 மணி அப்படியா நேரம். அப்ப காலமைன்றதுக்கு உதே, உதே, உதே. அதே மாதிரி பகல், பகல் 11 மணி 12 மணி அப்படி சொல்லுவோம் தானே. அந்த பகலுக்கு வந்து தவள் என்று சொல்லுவோம். தவள், தவள். அப்ப பாந்தரண்டா அதிகாலை ஏர்லி மார்னிங், காலமையண்டா உதே, பகலண்டா தவள். அதே மாதிரி பின்னேரம் இருக்கு தானே, மாலை, மாலை பின்னேரம் ஈவினிங்ஸ். ஈவினிங்குக்கு வந்து ஹவச என்று சொல்லுவோம். ஹவச, ஹவச. அதே மாதிரி இரவுக்கு வந்து ரே என்று சொல்லுவோம். ரே, சரியா? அப்ப இதுகளும் வந்து சிங்களத்துல அடிக்கடி வந்து பாவிக்கிற வேர்ட்ஸ். இப்ப இதை வச்சுக்கொண்டு வாக்கியம் உருவாக்கினோம்டா காலமேல நான் பாடசாலைக்கு போனேன், காலமேல நான் பாடசாலைக்கு போனேன், காலையில் நான் பாடசாலைக்கு போனேன். அப்ப இந்த காலைன்றதுக்கு தெரியும் உங்களுக்கு உதே என்ன, உதே. காலையிலண்டா இந்த ட வச்சுப்போம்.
அப்ப காலையில உதேட்ட மம நான் பாடசாலைக்கு இஸ்கோலே இல்லாட்டி பாசல சரியா போனேன் ஜனவா இருக்குதானே ஜனவாண்ட பாஸ்ட் டென்ஸ் ஆன் கியா ஜனவாண்ட பாஸ்ட் டென்ஸ் கியா அப்ப இஸ்கோலே கியா உதேட்ட மம இஸ்கோலே கியா பின்னேரத்துல நான் கடைக்கு போறேன் போறேன்னு சொல்லுவேன் தானே பின்னேரத்துல நான் கடைக்கு போறேன் அப்ப பின்னேரத்துக்கு வந்து என்ன ஹவச இந்த ஹவசவோட ட போட்டு விட்டோம்டா அது இல்லண்ட மீனிங்க கொடுக்கும் அப்ப பின்னேரத்துல ஹவசட்ட மம நான் கடைக்கு கடேட்ட யான்னா ஹவசட்ட மம கடேட்ட யான்னா வாக்கியங்களை வந்து நீங்க உருவாக்கலாம் ஓகேயா இன்றைக்கு வந்து பார்த்தது மிக மிக முக்கியமான பேட்டர்ன்ஸ் அதாவது நீங்கள் இந்த கிழமைகள் மற்ற மாதங்கள் மற்ற இன்றைக்கு நாளைக்கு நேற்று என்று சொல்ற சொற்கள் மற்றது இந்த காலமை இரவு விடிய அப்படி நாங்க கதைப்போம் தானே இதுகளை வந்து நாங்கள் அடிக்கடி பாவிக்கிறோம் நாங்கள் அப்ப இந்த தனண்டியான் வகுப்புல வந்து நாங்கள் பார்த்திருக்கிறோம் தேங்க்யூ